இந்த பேப்பரை யாரு ஓடு காத்து வாங்க ஏங்க வியாபாரம் போடுற வேகத்தில் ஓடியாந்துட்டேன் இன்னைக்கு ஒன்றும் பேசாம. அதனால கடையில் வச்சு சுகந்தி அக்கா வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே வருங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பகலில் ஒரு சம்பவம் நடக்கும். அதை அங்கே பேச முடியல, வீட்டில் வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடியாச்சு. ஏங்க மாமியா கடையில் 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இருக்கு. ஏன் தாடி என்னதுக்கு கூட்டாரா 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இருக்கு. அந்த பிஸ்கட் பாக்கெட்டை மக வீட்டில் 2 பிஸ்கட்டும் மய வீட்டில் ஒத்த பாக்கெட்டு கொடுத்துருது. ஒத்த பாக்கெட்டு என்ன மக வீட்டில் மட்டும் 2, எங்களுக்கு மட்டும் என்ன 1 பாக்கெட்டு இருந்தால் உன் பிச்சைக்கார பிஸ்கட்டு அப்படின்ட்டு மருமக வந்து மாமியோட தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டேன். நான் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா பாவம் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே அந்த பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்டா, புத்தி கட்டவ தாங்க இப்படி இருப்பா. புத்தி கட்டவ நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்காரதா இவன் வாங்கி கொடுக்குறா அப்படின்ற எண்ணம் கொண்டவ தான் அப்படி இருப்பா. நல்ல புத்தி உள்ளவ என்ன செய்யணும் தெரியுமா, நாளை என்ன தெரியுமா செய்வேன், என் பிள்ளைய என் கடையில் போய் என் மாமியை நின்றுச்சுடா அங்கே வர அப்போத்தான் கடையில் நிற்கிது, ஓடு 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 ஓடி போய் மிட்டாய் கேளு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவேன். எங்கள் மாமனார் என்னத்தையாவது வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இது பையில் கொண்டுக்கிட்டு போனாருந்தா அங்கே ஐயா திமுடாண்டு இருக்கார், ஓடுவோம் பக்கம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு என் பிள்ளையில விரட்டி விட்டுருவேன். எங்கள் மாமியாவும் எங்கள் மாமனாரும் எல்லாரும் பார்த்தியா எப்படி பிள்ளைகளை அனுப்பி விட்டாண்டு எல்லாரும் பிழைச்சிக்கிருவா சீமா மண்டாட்டி. என்னைக்கு பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டா. அது ஒன்றும் எம்பூடி சண்டை ஓட்டாலும் என் மாமியா என்னை பெருமையாக மற்ற கூட சொல்கிறதா சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கணும். நம்ம மாமியா தானே, நம்ம மாமியாவுக்கு நம்ம பேத்தியாவுக்கு வாங்கி கொடுக்குற சந்தோஷம் எம்புட்டு இருக்கும். அதுக்கு நம்ம அப்பத்தாட்ட போய் 1 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கிட்டனால அந்த பிள்ளைக்கு எம்புட்டு சந்தோஷம் இருக்கும். பாவம் அந்த பிள்ளை உதக்குன்னு அடித்து அந்த ரொட்டி பைட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போகிற ஆணவம் பிடிச்சவன். இப்படித்தான் இருக்கக்கூடாது பொம்பளைய. மாமியாட்ட நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அங்கேயே வீடியோவில் சொல்ல முடியல, கடையில் ஓடியான்னு சொல்லிட்டு கிடைக்கும். சுகந்தி அக்கா வீடியோ எடுத்து சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. நல்ல புத்திசாலியாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறது தானே கரெக்டு. நானும் அப்படித்தான் என் பிள்ளையில ஓடு அப்போ தான் வந்துருச்சு ஒடியா போய் வாங்கிட்டு போடியா அப்படின்னு விரட்டி விட்டுருவேன். ஆமாம், மிளகா வடை போட போகிறேன். வடை வேணுமா, வடை வியாபாரம் இப்படி விற்கிறேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது. தள்ளி இருக்கீங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க. நான் சொல்கிறது ரைட்டுண்டா.